நம்ம ஸ்மால் மில்லட்ஸ் கொள்ளு கஞ்சி மிக்ஸை வச்சு கொள்ளு ரவா தோசை கூட பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. கொள்ளு கஞ்சி மிக்ஸ் ஒரு கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் சிறு ரவையை உடச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டு குருணை மாதிரி. சிறு ரவை சைஸ்க்கு ஒரு 2 சுத்து போட்டு உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம உடச்சி வச்ச கொள்ளு கஞ்சி மிக்ஸ், அப்புறம் அரிசி மாவு 1 கப், தோசை மாவு 1 கப், கடலை மாவு 100 கிராம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க இதில் வெங்காயம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தோசை கிடச்சிடும். ஃபைனலாக தோசை நல்லா வந்திருக்கு. ஸ்மால் மில்லட்ஸ் கொள்ளு கஞ்சி மிக்ஸை வச்சு கொள்ளு ரவா தோசை செய்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.